Hello all, welcome to Mind for Math YouTube channel. இன்னைக்கு நம்ம SSC CGL எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதுலேயும் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனில் இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸும் நம்ம இங்கே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தி ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் தி டெய்லி ஏர்னிங்ஸ் ஆஃப் 45 ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். ஓகே, இந்த டேபிள் பாருங்கள், நமக்கு வந்து ஒர்க்கர்ஸோட டீட்டெயில் அண்ட் அவங்களோட ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. How many workers earn less than 1100 in a day? ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, எவ்வளோ ஒர்க்கர்ஸ் 1100க்கு கீழே ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே பாருங்கள் 1000 to 1110. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் எல்லா மெம்பர்ஸும் என்ன பண்ணுவாங்க, 1100க்கு கீழே தான் சேலரி வாங்குவாங்க. ஸோ எல்லாம் ஆட் பண்ணுங்கள். 4 + 15 + 10 + 10 that is total 39. ஸோ 39 ஒர்க்கர்ஸ் 1100க்கு கீழே ஏர்ன் பண்ணுறாங்க. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், தி லார்ஜஸ்ட் நம்பர் விச் ஷுட் ரீப்ளேஸ் ஸ்டார் இன் தி பிளேஸ் 2365*4 டு மேக் தி நம்பர் டிவிசிபிள் பை 4 இஸ். ஒரு நம்பர் 4ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட் 0வாக இருக்கணும், ஆர்எல்ஸ் அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டும் 4ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஓகேவா? இங்கே ஆப்ஷனில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 04 லார்ஜஸ்ட் நம்பர் தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 04 அதுவும் டிவிசிபிள் ஆகும். 84ம் 4ஆல் டிவிசிபிள் ஆகும். 21 டைம்ஸ் அண்ட் 24 டிவிசிபிள் ஆகும். 94 டிவிசிபிள் ஆகாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி 8 இஸ் தி ரைட் ஆன்சர். லார்ஜஸ்ட் நம்பருன்றப்ப நமக்கு 8 தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 24 students collected money for donation. The average contribution was 50. Later on, their teacher was contributed some money. Now the average contribution is 56. The teacher's contribution is. Okay. First பாருங்க, average concept. Average is equal to sum of observation divided by total number of observation. Okay. Initially நமக்கு 24 students. Total number of observation, that is 24 students டொனேட் பண்ணுறாங்க சர்டைன் அமௌண்ட்டை. அவங்களோட சம் ஆஃப் டொனேஷன் நமக்கு தெரியாது. ஓகேவா? சம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியாது. ஈக்குவல் டு 50. ஆவரேஜ் 50. ஸோ சம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு 50 × 24. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 1200. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சரோட கான்ட்ரிபியூஷனை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு ஆவரேஜ் என்ன கிடைக்குது, 56ன்னு கிடைக்குது. இப்போ டீச்சரோட இன்க்ளூட் பண்ணுறப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன ஆகிடும், 25 ஆகிடுமா? ஃபஸ்ட்டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன ஆகும், சம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் டீச்சர்ஸ் கான்ட்ரிபியூஷன், தட் இஸ் 1200 ப்ளஸ் சர்டைன் அமௌண்ட் எக்ஸ்ன்றது தான் டீச்சரோட கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 25 மெம்பர்ஸ், டீச்சர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனதுனால 25 ஈக்குவல் டு 56. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். 1200 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 56 × 25. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 56 × 25 is 1400. 1200 plus x is equal to 1400. Therefore, x is equal to 200. So, teacher's contribution is ₹200. Okay, va? Option B is the right answer. Okay, next fourth question parunga. Solve the following. 4/3 divided by 1/6 into 2 - 1 equal to question mark. First பாருங்க, BODMAS rule apply பண்ணுங்க. BODMAS rule அப்படின்னா என்னது, first divide பண்ணணும். 4/3 division multiplication மாற்றிருங்க. ஸோ reciprocal into 6 cancel பண்ணிங்கன்னா 4 2s are 8. 8 into 2 - 1 first multiply பண்ணுங்க. 16 - 1 that is 15. So option A 15 is the right answer. Okay, next fifth question பாருங்க. Solve the following. 113 × 87 is equal to. நம்ம இங்கே மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ண தேவையில்ல, லாஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்கள். 7 3s are 21. ஸோ 1ல் எண்ட் ஆகும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் மட்டும்தான் 1ல் எண்ட் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக அது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன் அ ட்ரையாங்கிள் இஃப் தி மெஷர்ஸ் ஆஃப் 2 sides ஆஃப் 5 cm and 8 cm தென் தி தேர்ட் சைட் கேன் பி. தேர்ட் சைடு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த கொடுத்துருக்க 2 சைட்ஸோட
addition, that is sum find out பண்ணுங்க 13, 5 plus 8 is 13 and difference find out பண்ணுங்க 3. So third side should be greater than 3 and less than 13. ஓகேவா, 3 விட greater than இருக்கணும் and then 13 விட less than இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் என்ன வேல்யூ இருக்குது? ஆப்ஷன் சி 4 சென்டிமீட்டர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. நமக்கு 4 to 12 இருக்கலாம், சரி 4 to 13 இருக்கலாம். அப்படின்றப்போ நமக்கு ஆப்ஷன் சி 4 சென்டிமீட்டர் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள். 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? In the given figure, if AB is equal to 10 cm, CD is equal to 7 cm, SD is equal to 4 cm and AS is equal to 5 cm, then BC is equal to. So AC plus AB is equal to DA plus CB. ஓகேவா, இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க. டிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்டியும் ஏஎஸ்ஸையும் ஆட் பண்ணுவோம். ஓகேவா, 4 plus 5 that is 9. ஸோ 9 plus x is equal to டிசியோட வேல்யூ that is சிடின்னு கொடுத்துருக்காங்களா 7 cm plus ஏபி வேல்யூ 10. So 17 is equal to 9 plus x, therefore x is equal to 17 minus 9 equal to 8 centimeter. So the side BC is 8 centimeter. Option A is the right answer. Then 8th question பாருங்க. 8th questionல பாருங்க, in the given figure AB is equal to 8 cm, AC is equal to 10 cm, AD is equal to 17 cm, then CD is. இப்போ இந்த ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஏபிடி இஸ் 90 டிகிரி அண்ட் தென் ஏபிசியோட ஆங்கிளும் 90 டிகிரி. ஓகேவா, ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோமா, ஹைப்போட்டெனஸ் சைடு ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போட்டெனஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரிமைனிங் 2 சைட்ஸ். ஓகே, அதே மாதிரியே ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் நீங்கள் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள், பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருமா? ஓகே, இப்போ பாருங்கள், பிடி மைனஸ் பிசி இதுதான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. அப்போ தான் நமக்கு சிடி வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு நம்ம பிடி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி 8 ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள். 17 ஸ்கொயர் இஸ் 289 minus 64 is equal to BD square. BD is equal to, BD square is equal to 225, that is BD is equal to 15 centimeter. Okay. Next number BC value find out பண்ணுறதுக்கு second equation எடுத்துக்கலாம். AC value என்னது 10 square, that is 100. AB square is 64, 8 centimeter, so 64. BC square is equal to 100 minus 64, that is 36, therefore BC is equal to 6 centimeter. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிடி வேல்யூ கிடச்சிரும். 15 minus 6 is equal to CD, therefore CD is equal to 9 centimeter. Option B is the right answer. Okay. Okay, next 9th question பாருங்க. 9th question என்ன கொடுத்துருக்காங்க, a plus 1 by a equal to 5, then a cube plus 1 by a cube is cube எடுத்திருக்காங்க நமக்கு தெரியுது. ஸோ a plus 1 by a equal to 5 இதை நம்ம cube பண்ணலாம். a plus b the whole cube. ஸோ ரெண்டு சைடுமே நம்ம cube பண்ணிக்கலாம். a plus b whole cube ஃபார்முலா படி இதை எழுதுங்க. a cube plus b cube, that is 1 by a cube plus 3 into ab into a plus b. Okay, 3 a என்னது a into 1 by a b value into a plus b. ஓகேவா, that is a plus 1 by a. ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 கியூபோட வேல்யூ 125. ஸோ இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், ஏ கேன்சல் பண்ணிடலாமா. a plus 1aோட ஆன்சர் தான் நமக்கு தெரியும், ஃபைன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ a cube plus 1 by a cube is equal to 3 5s are 15. 125 minus 15. ஓகேவா, இது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா minus 15. So the answer is 110. a cube plus 1 by a cube is equal to 110. Therefore option B 110 is the right answer.
ஓகே, நெக்ஸ்ட் 10th question பாருங்கள். தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் enrolled in given streams in a college is shown. இதில் பாருங்கள், ஒவ்வொரு குரூப்லேயும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்மள என்ன கேட்குறாங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் டு பாய்ஸ் enrolled in all streams. ஓகே, இப்போ ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் டு பாய்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் இதெல்லாம் பாருங்கள். சயின்ஸில் 35, ஆர்ட்ஸில் 25, 35 + 25 + 45 + 10 இது எல்லாமே கேர்ள்ஸோடது. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 35 + 25 60, 105, 115. ஓகே, அண்ட் தென் பாய்ஸ் இது பாருங்கள், 18 + 47 + 40 + 30. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணுங்கள். 18 + 47 is 65, 65 + 40 105, 135. ஸோ 115 is to 135. இதோட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க, 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 23 is to 27 கிடைக்கும். தட் இஸ் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, தி ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் தி இன்கம் ஃபார் அ பர்டிகுலர் மந்த் டுகெதர் வித் their source in respect of 5 employees. ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many employees get more than a total of ₹10,000 as income other than salary. சேலரியை தவிர்த்து மற்ற இன்கம் இருக்குல்ல, அந்த இன்கம் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு 10,000க்கு அதிகமாக வந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு கொஸ்டின். பார்த்திங்கன்னா ABCDE அப்படின்னு 5 மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட சேலரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 52,000 அவங்களோட சேலரி. பட் டோட்டல் சேலரி பாருங்கள் 66,000. ஸோ இந்த டோட்டல் சேலரியும் அண்ட் சேலரி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு 10,000 விட எத்தனை வேல்யூ அதிகமாக வருதுன்னு பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக நம்ம A and B 2 பேர் மட்டும்தான் சேலரி விட அதர் சேலரி வந்து 10,000 விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. சி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10,000 வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. D and E வந்து 10,000க்கும் கீழே தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் 10,000 விட அதிகமாக எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, 2 மெம்பர்ஸ், தட் இஸ் A and B. ஓகே, ஸோ தட் இஸ் ஆப்ஷன் B 2 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பார்க்கலாம். தி வேல்யூ ஆஃப் sin 30 degree sin 60 degree divided by cos 60 degree cos 30 degree minus tan 45 degree is. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெண்ட்ரி சம். ஓகே, இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி வேல்யூஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். sin 30, sin 0, sin 45, 60, sin 90யோட வேல்யூலாம் என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். நான் அந்த டேபிளர் காலம் இப்போ போடுறேன் பாருங்கள். இதோட வேல்யூஸ் இப்படி தான் சொல்லுவாங்க. நான் தனி வீடியோவில் கூட இந்த ஃபார்முலாஸ் அண்ட் வேல்யூஸ் மட்டுமே தனியாக ட்ரிக்னாமெண்ட்ரிக்கு ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா, இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, sin 30 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வேல்யூ என்னன்னு பாருங்கள். sin 30யோட வேல்யூ 1/2 இன்டூ sin 60யோட வேல்யூ √3/2 டிவைடட் பை cos 60யோட வேல்யூ என்னது, 1/2. ஓகே, cos 60யோட வேல்யூ 1/2 இன்டூ cos 30யோட வேல்யூ √3/2. ஓகே, அண்ட் தென் மைனஸ் tan 45. tan 45யோட வேல்யூ என்னது, 1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. இப்போ பாருங்கள் எல்லாமே கேன்சல் ஆகிடும். 1/2 √3/2 எல்லாமே கேன்சல் ஆகிட்டா ரிமைனிங் 1 இருக்கும். 1 - 1 is 0. தட் இஸ் ஆப்ஷன் C 0 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ் தி ஃபாலோயிங் sin 0, sin 30, sin 45, sin 60 இன்டூ sin 90. sin 0வோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், 0. ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி 0 இஸ் தி ரைட் ஆன்சர். நமக்கு மீதிக்கெலாம் வேல்யூ தெரிலனாலுமே ப்ராப்ளம் இல்லை, ஆன்சர் இஸ் 0. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, தி லென்த் ஆஃப் diagonals of a rhombus are 16 cm and 12 cm. its area is. ரோம்பஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். 1/2 இன்டூ diagonal 1 இன்டூ diagonal 2. ஸோ diagonal 1ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 16 cm and diagonal 2 is 12 cm. கேன்சல் பண்ணுங்கள். 8 times 8 into 12 is 96 cm square. ஓகே, ஏரியா is 96 cm square. ஆப்ஷன் A is the right answer. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் பாருங்கள். 15th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, in a wallet there are notes of denominations 10 and 50. The total number of notes is 12. The number of 10 and 50 notes are in the ratio of 1:2. Total money in the wallet is.
ஸோ 10 and 50 rupees note 1:2 ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 denominations of note, that is 10 and 50, அதுவும் 1:2 ரேஷியோவில் இருக்குது. எக்ஸ் டேர்மில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ₹10 வந்து எக்ஸ் நோட்ஸும் எக்ஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் and ₹50 is 2x number of notes. Number of ₹10 notes is equal to x. Likewise, number of ₹50 notes is equal to 2x. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் நமக்கு 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? எக்ஸ் ப்ளஸ் 2x is equal to 12. Therefore 3x is equal to 12 and then x is equal to 4. ஸோ எக்ஸ் அப்படின்றது என்னது? ₹10 notes, 4 10 notes இருக்குது and then 2 into 4, that is 850 notes இருக்குது. 4 10 notes அப்படின்னா அதோட வேல்யூ என்ன? 40. 850 notes அப்படின்னா அதோட வேல்யூ என்னது? 400. ஸோ 440 rupees ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 440 rupees. ₹440 இருக்கும் அந்த வேலெட்டில். ஆப்ஷன் சி ₹440 is the right answer. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 16th question பாருங்கள். In a school, 4% of the students did not appear for the annual exams. 10% of the students who appeared for the exam could not pass the exam. Out of the remaining students, 50% got distinction marks and 432 students passed the exam but could not get distinction marks. The total number of students in the school is. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு 100% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 100 அப்படின்றது நம்ம 100xன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் கான்செப்ட் தானே, 100%னும் கன்சிடர் பண்ணலாம், ஆர் எல்ஸ் 100x அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ டோட்டலாக ஒரு 100x ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் 4% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் அப்பியர் ஃபார் ஆனுவல் எக்ஸாம். 4% அவங்க எழுதவே இல்லை. ஸோ 4%னா என்னது? 4x. ஓகே, 100xல 4%னா 4x. ஸோ அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமுக்கு அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 minus 4, that is 96x ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க. Okay, 10% of the students who appeared for the exam could not pass the exam. So 96 appear பண்ணியிருக்காங்க, அதில் 10% of students என்ன பண்ணியிருக்காங்க? எக்ஸாமை பாஸ் பண்ணல. ஸோ 10% 96 லெவலோ 9.6x. ஸோ 9.6x ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்க. ரிமைனிங் எவ்வளோ பாஸ் ஆகிருப்பாங்க? 96ல் 9.6 போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு பாஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 86.4x ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 86.4x ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதில் 50% வந்து டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கியிருக்காங்க. ரிமைனிங் 50%, கண்டிப்பாக 50%னா ரிமைனிங் 50% இருக்கும். அதை வந்து அவங்க நம்பராக கொடுத்துட்டாங்க, 432 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ பாருங்கள், 86.4ல் 50% அப்படின்னா என்னது? half தானே. ஸோ 43.2x ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இதே சேம் 43.2x ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் 50%னால் ஈக்குவலாக தானே டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், 43.2x is equal to 432 ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சு எக்ஸ் வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? therefore x is equal to 432 divided by 43.2. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு x is equal to 10 கிடைக்கும். ஓகேவா? நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி ஸ்கூல். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்? 100xன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோமா? ஸோ 100 into 10, that is total number of students is 1000. Option C, 1000 is the right answer. Okay. Okay, then 17th question பாருங்க. 17th question என்ன கொடுத்துருக்காங்க? Amit borrowed a sum of ₹25,000 on simple interest. Bala borrowed the same amount on compound interest. At the end of 2 years, Bala had to pay 160 more interest than Amit. The rate of interest charged per annum is. ஓகே, கொஸ்டின் பாருங்கள். நம்ம ஆப்ஷனை வச்சு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ 25,000 அப்படின்றது பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ 8% அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8% அப்படின்றது எவ்வளோ? 1% is 250 into 8 is 8%. ஸோ 2,000 rupees. ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்படின்றப்போ 4,000 rupees கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 4,000 rupees இன்ட்ரெஸ்ட் வருது. அண்ட் தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் இயருக்கு பாருங்கள்,
ஃபஸ்ட் இயருக்கு சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரியே தான் 2000 கிடைக்கும். 2000 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும். நம்ம எப்பவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் ரேஷியோ மெத்தடில் தானே சால்வ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்துருக்கோமா, 8% எப்படி ஃப்ராக்ஷனில் எழுதலாம், 8% ஃப்ராக்ஷனில் எழுதுனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 2/25 கிடைக்கும். தட் இஸ் 8/100. அதை கேன்சல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 2/25 கிடைக்கும். ஓகேவா? இப்போ பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்டுக்கான ரேஷியோ எழுதுங்க. பிரின்சிபல் வேல்யூ என்னவா இருக்கும், 25 இருக்கும். அமௌண்ட்டோட வேல்யூ நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர், தட் இஸ் 25 + 2. ஓகே, 27. பிரின்சிபல் 25 இருந்தால் அமௌண்ட் 27 இருக்கும். ஓகே, இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் 25, அமௌண்ட் 27. லைக்வைஸ் செகண்ட் இயருக்கும் 25 பிரின்சிபல் 27 அமௌண்ட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 625, 27 × 27 is 729. ஓகேவா? நம்ம இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கும், 625 அண்ட் 729 டிஃப்ரென்ஸ் 104. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 625 இருந்தால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 104 இருக்கும். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் 104 இருக்கும். அப்படின்னா 25,000 பிரின்சிபலுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள். x is equal to 25,000 × 104 divided by 625. ஸோ 25 டேபிள்ஸில் நம்ம கேன்சல் பண்ணலாமா, 625 பண்ணிங்கன்னா 25 டைம்ஸ், இது பண்ணிங்கன்னா 1000 டைம்ஸ், அண்ட் அகைன் 25 டேபிள்ஸில் பண்ணுங்கள் 40. ஓகே, ஸோ 40 × 104 0614 4160. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு 4000 இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்துச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 4160. இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4000 - 4160. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ₹160. கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 160 மோர் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 8% இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இதே கொஸ்டினை நம்ம இன்னொரு மெத்தட்லையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PR² divided by 100². ஓகே, R ஸ்கொயர் கிடையாது. ஆர் இப்போ இங்கே நமக்கு 2 இயர்ஸ்ன்றனால R². இப்போ நம்பர் ஆஃப் n 100², 100 பவர் n, P into R பவர் n divided by 100 பவர் n. ஓகேவா? இப்போ இங்கே நீங்கள் வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8% தான் கிடைக்கும். ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். R² is equal to 1600 divided by 25. ஸோ ரூட் ரெண்டுக்குமே நம்ம ரூட் எடுக்கலாமா, ரூட் எடுத்திங்கன்னா R is equal to 1600க்கு ரூட் எடுத்திங்கன்னா 40, 25க்கு ரூட் எடுத்தால் 5. ஸோ ரெண்டும் கேன்சல் பண்ணுங்கள், 8%. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே, பவர் வேல்யூன்றது என்னோட வேல்யூ. ஓகேவா? இங்கே 2 இயர்ஸ்ன்றனால நம்ம ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். 18th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இன் x - 3y ஹோல் கியூப் இஸ். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். x - 3y ஹோல் கியூப், தட் இஸ் a - b ஹோல் கியூப். Formula is a cube minus b cube minus 3ab, that is 3a is x, b is 3y into a minus b. ஓகேவா? ஸோ இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். x cube minus 3 cube is 27y cube minus 3 into 3 9xy into x minus 3y. இப்போ ப்ராக்கெட் எல்லாமே கேன்சல் பண்ணுங்கள். x cube minus 27y cube minus 9 into x is 9x²y minus into minus is plus 9 3s are 27 xy². இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இங்கே ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதில் எக்ஸ் டேர்ம் எங்கே இருக்குது, லாஸ்ட் டேர்மில் எக்ஸ் மட்டும் இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட் என்னது, 27y². தட் இஸ் ஆப்ஷன் சி 27y² இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்கள். இஃப் cos square theta minus 1 1 plus tan square theta plus 2 tan square theta equal to 1 then. இப்போ பாருங்கள், cos square theta minus 1ஓட ஃபார்முலா
sin square theta plus cos square theta equal to 1ன்றது நமக்கு தெரியும். therefore cos square theta minus 1 1 minus cos square theta வருமா? பட் நமக்கு கொஸ்டினில் பாருங்கள் சைன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நார்மல் ஃபார்முலா நமக்கு இதுதான் தெரியும். நமக்கு சைன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கப்போ என்ன பண்ணும், எல்லாத்துலேயுமே சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஓகேவா. இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா என்னது, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, tan ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோவில் கூட போடுறேன். பட் இங்கே இந்த கொஸ்டினுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2 ஸோ ப்ளஸ் 1 tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 therefore tan தீட்டா ஈக்குவல் டு 1 ரூட் எடுத்தாலும் 1 தானே. ஸோ 1 இப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது 45 டிகிரி. tan 45 இஸ் ஈக்குவல் டு 1 ஸோ 45 டிகிரி. ஆப்ஷன் பி 45 டிகிரி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். அமித் அண்ட் சுனில் டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 9 days. சுனில் அண்ட் தினேஷ் டுகெதர் கேன் கம்ப்ளீட் தி சேம் ஒர்க் இன் 12 days. அண்ட் அமித் அண்ட் தினேஷ் டுகெதர் கேன் கம்ப்ளீட் தி சேம் ஒர்க் இன் 18 days. In how many days will they complete the work if the Amit, Sunil and Dinesh work together? Okay, questionல என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டலாக 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அமித், சுனில் அண்ட் தினேஷ் அப்படின்னு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு சேம் ஒர்க்கை அவங்களோட இப்போ ஒரு டோட்டல் ஒர்க்கு ஓகேவா, டோட்டல் ஒர்க்கு அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு அமித் அண்ட் சுனில் செய்கிறாங்க, சுனில் அண்ட் தினேஷ் செய்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ டேஸில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் ரெண்டு பேராக சேர்ந்து எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 9, 12 அண்ட் 18. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதோட எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணும். எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க் ஓகேவா, எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க் எவ்வளோனா 36. 9ன்றது அமித் அண்ட் சுனில் ஒர்க் பண்ணக்கூடிய டேஸு, 12ன்றது சுனில் அண்ட் தினேஷ், 18ன்றது தினேஷ் அண்டு அமித். ஓகே, இப்போது இவங்க எல்லாத்தோட எல்சிஎம்மும் சேர்த்தோம் அப்படின்னா 36. ஸோ எஃபிஷியன்சி இப்போ ஒருத்தவங்களோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு யார் ஒர்க் பண்ணியிருக்கா, அமித் அண்ட் சுனில். அவங்களோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 36ல் 9 பார்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 4 எஃபிஷியன்சி அவங்களோடது. ஸோ நெக்ஸ்ட்டு சுனில் அண்ட் தினேஷ் பார்த்தீங்க அப்படின்னா 36 டிவைடட் பை 12 பண்ணுவோம், 3 பார்ட்ஸ். அண்ட் தென் அமித் அண்ட் தினேஷ் பார்த்தீங்கன்னா 36 பை 18 2 பார்ட்ஸ். ஒரு நிறைய பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது, அதில் 4 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து அமித் அண்ட் சுனில் ஃபஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இவங்கனால 3 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் தான் செய்ய முடியும் சுனில் அண்டு தினேஷ்னால. அண்ட் தென் அமித் அண்ட் தினேஷ்னால 2 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் தான் செய்ய முடியும். இப்போ 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்றதை பாருங்கள். டோட்டல் எஃபிஷியன்சி தட் இஸ் 4 + 3 + 2 ஓகே டிவைடட் பை 2 தட் இஸ் 9 டிவைடட் பை 2. ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4.5. ஸோ இவங்க 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி தான் 4.5 தட் இஸ் 9/2. பட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எவ்வளோ நாள் டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 36 டிவைடட் பை 9/2 தட் இஸ் 36 இன்டூ 2 டிவைடட் பை 9. 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் 4 2 சார் 8 days. இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஒரே ஒர்க்கை பண்ணாங்க அப்படின்னா 8 daysல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் 21st கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, a manufacturer sells cooking gas stoves to shopkeepers at 10% profit and in turn they sell the cooking gas stoves to customer to earn 15% profit. If a customer gets a cooking gas stove for rupees 7,590 then what is its manufacturing cost? மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100x கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதை வந்து 10% ப்ராஃபிட்டுக்கு அவங்க விற்கிறாங்க. ஓகே, ஷாப்கீப்பருக்கு விற்கிறாங்க. ஷாப்கீப்பர் அப்படின்னா எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க, 110x ருப்பீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. அண்ட் தென் அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாருனா கஸ்டமருக்கு எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா 110லேருந்து 15% ப்ராஃபிட்க்கு. ஸோ 15%னா எவ்வளோ, 10%னா 11 அண்ட் 5% இஸ் 5.5. ஸோ டோட்டலாக 126.5 எக்ஸ் ருப்பீஸ்க்கு கஸ்டமருக்கு சேல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 126.5xோட வேல்யூ 7,519 கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடியது என்ன, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் தட் இஸ் 100x எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ
கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7590 into 100 divided by 126.5. ஓகே, நியூமரேட்டர் டினாமினேட்டரில் 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 6000 rupees. ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இஸ் rupees 6000. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2 cyclists X and Y start at the same time from place A and go towards place B at the speed of 6 km/h and 8 km/h respectively. Despite stopping for 15 minutes during the journey, Y reaches 10 minutes earlier than X. The distance between place A and B is. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நம்ம இதை வச்சு என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் சேமாக இருக்காது. ஓகேவா, சேம் டிஸ்டன்ஸாக இருக்காது. இப்போ நமக்கு ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகே, இந்த ஃபார்முலா பேசிஸாக வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைம் ரெண்டுமே நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ டைம் ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? டைமோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டின்னு வச்சுக்கோங்க. டைம் எவ்வளோ வரும்? சாரி, ஸ்பீடுன்றது எவ்வளோ? 6 km/h ஈக்குவல் டு ஒயோட டிஸ்டன்ஸ் நீங்கள் ஒயோட டைமை ஈக்குவேட் பண்ணணுன்னா d/8 ப்ளஸ் 15 minutes. அவங்க 15 minutes ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அண்ட் தென் 10 minutes எதுக்காகுது? இயர்லியாக போகிறாங்க. அதனால் ஒயில் தான் நம்ம +15 + 10 பண்ணுறோம். இது மினிட்ஸில் இருக்கனால ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண டிவைடட் பை 60 பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். d/6 இஸ் ஈக்குவல் டு 846 ஓட எல்சிஎம் என்னன்னா 24. ஸோ 3d + 6 + 4 that is 3d + 10 divided by 24. d/6 is equal to 3d + 10 divided by 24. ஓகேவா, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம d வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ 4d is equal to 3d + 10 that is d is equal to d ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 10 km. ஓகேவா, so option B 10 km is the right answer. Okay, next 23rd question பாருங்க. During a medical checkup, the height of 40 students in a class were recorded as shown in the following table. ஓகேவா, இந்த டேபிளில் பார்த்துக்கோங்க. and then நமக்கு கேட்டிருக்கக்கூடிய questions என்னன்னு பார்த்தீங்கன்னா how many students have a height of 165 cm or above. 165 and above height எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பாருங்கள் எல்லாமே லெஸ்ஸர் தென் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ்ஸர் தென் 165 விட்டுருங்க. லெஸ்ஸர் தென் 165 அண்ட் லெஸ்ஸர் தென் 170 இது ரெண்டுக்கும் மிடில் இருக்கிறது என்னவா இருக்கும்? இப்போ நமக்கு லெஸ்ஸர் தென் 170 35 மெம்பர்ஸ்ன்ட்டாங்க. லெஸ்ஸர் தென் 165 25 மெம்பர்ஸ்ன்ட்டாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் பிட்வீனில் தான் 166 to 170 இருக்கும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னது? 10. ஸோ இங்கே ஒரு 10 அண்ட் தென் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ்ஸர் தென் 170 35 கொடுத்துருக்காங்களா? லெஸ்ஸர் தென் 175 14 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் மிடில் நமக்கு என்ன இருக்கும்? 170லேருந்து 175 வரைக்கும் இருக்கும். ஸோ 5 மெம்பர்ஸ். 10 + 5 is 15 மெம்பர்ஸ். ஸோ டோட்டலாக 15 மெம்பர்ஸோட ஹைட் 160 and above இருக்கும். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் 24th கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? If a sum of rupees 1180 is to be divided among ABC and such that 2 times A's share, 5 times B share and 7 times C share are equal, then A share is. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2A is equal to 5B is equal to 7Cன்றதை கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நம்ம இதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணோன்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். A is to B is to C அப்படின்னா என்னது? இதோட ரெசிப்ரோக்கல் 1/2 is to 1/5 is to 1/7. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? ஏ ஷேர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எல்லாமே எக்ஸ் டேர்மில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 70 வரும். ஸோ 35 is to 14 is to 10.
ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் 70 கேன்சல் பண்ணிடுங்க. 35:14:10 கிடைக்கும். ஸோ இதை எல்லாமே எக்ஸ் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 35x 14 and 10. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1180 கிடைக்கும். ஸோ 59x. ஓகே, இது எல்லாமே நம்ம எக்ஸ் டேர்மில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 59x is equal to 1180. therefore x is equal to 20. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? 35xக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 35x is equal to 35 into 20, that is 700 rupees. Option A 700 is the A share. Okay. Okay, next last question, 25th question பாருங்க. Question என்ன கொடுத்துருக்காங்க? If the area of an equilateral triangle is 36√3 square centimeter, find its perimeter. Area is equal to √3/4 a square. ஓகேவா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கான ஏரியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏரியாவோட வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க. ஸோ √3a²/4 is equal to 36√3. √3 கேன்சல் பண்ணிடலாம். a² is equal to 36 into 4. இது நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 6 into 2 கிடைக்குமா? மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அரல்ஸ் அப்படியே எடுங்க. 6 into 6 2s are 12 cm. therefore side A is equal to 12 cm. perimeter ரோட ஃபார்முலா என்னது? 3 into A, that is 3 into 12. சால்வ் பண்ணிங்கன்னா 36 cm. ஓகேவா? ஆப்ஷன் A 36 cm is the right answer. ஓகே, நம்ம டோட்டலாக 25 கொஷின்ஸ் பார்த்தோம். இந்த 25 கொஷின்ஸுமே 2020 இயரில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎல் எம்டிஎஸ் அண்ட் சிஹெச்எஸ்எல் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கொஸ்டின்ஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் தேங்க்யூ.